ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 27/3/2024 50/50 FF 90க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டும்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே டெய்லியும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் 50/50 FF 90க்கு. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை எப்போதும் போல ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமையுடைய ஏபிசி போர்டு ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஏபிசி போர்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 150. அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 834. அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா 861 சொல்லிட்டு இது எல்லாமே புதன் டு புதன். இது போன புதன், இது அதுக்கு முந்தின புதன், இது அதுக்கு முந்தின புதன். இப்படி இது எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். அந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட 2332 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸும் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே நான் இந்த 485 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்படி ஏபி போர்டு தான் எடுக்க போகிறோம். இதோட நம்ம 3-2 கூட்ட போகிறோம். அதாவது +3-2 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 4ஓட 3 கூட்டும்போது 7, இங்கே 8ஓட 2 கூட்டும்போது 0. அப்போ 7 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 485க்கு அப்புறம் 7 அல்லது 0, இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 690 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 ஏ போர்டு இல்லை. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது சி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 690க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நண்பா ஏ போர்டா அல்லது சி போர்டா அப்படிங்கிற மாதிரி தான் நண்பா கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம சி போர்டுன்னு மென்ஷன் பண்ணாமல் நம்ம ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு கொடுத்துருக்கோம். வேணும்னா நீங்கள் சி போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு சி போர்டு தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ 690க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 69 நண்பா. இதோட இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 23 கிடச்சிருக்கு. +2 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 9ஓட 3 கூட்டினோம்னா 2, 8 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 690க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு இந்த 690க்கு அப்புறம். இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 928 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 28. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பாஸ் கிடையாது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி போர்டு நண்பா. இப்போ ரெண்டாவது ட்ராவலையும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கலாம். ஆனால் பிசி போர்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு. இப்போ 928க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது 92. இதோட நம்ம +2 3. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா 1, 2ஓட 3 கூட்டினோம்னா 5, 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 928க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 5. இப்போ இந்த 928க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 861. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஸோ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே சி போர்டு, பிசி போர்டு, சி போர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ ஏ போர்டே இல்லை நண்பா. 3லேயுமே நம்மளுக்கு சி போர்டு தான் இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா கவனிங்க. இப்போ நம்ம 861க்கு பார்க்கலாம். இதோட நம்ம கூட்ட போகிறது 3-2. இதோட நம்ம ஏபி போர்டோட கூட்ட போகிறோம் 3 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 2ஓட 6 கூட்டினோம்னா 8, 1 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 861க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 861க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டா 1 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 834 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஸோ கவனிங்க, 3 ட்ரா நம்மளுக்கு சி போர்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்ம கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அல்லது சி போர்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போ நம்ம 834க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 834 இதை நம்ம கூட்ட போகிறது 83ஓட 3-2 கூட்ட போகிறோம். அதாவது +3-2
இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 1 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 834க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 834க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 150 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 15. இந்த இடத்துல ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் பி. இப்போ இது நம்மளுக்கு பெயர் நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். இந்த 150 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த புதன்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். ஆனால் இதுக்கு முந்தின ட்ரா கெஸ்ஸிங்கை ஒரு தடவை பார்த்துறோம் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ அல்லது சின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா சி போர்டு, 2வது ட்ரா பிசி போர்டு, 3வது ட்ரா நம்மளுக்கு சி போர்டு. அதே கணக்கில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, 2வது ட்ரா ஏபி போர்டு. இப்போ நம்மளுக்கு இதில் ஏ போர்டுன்னு சொல்லிட்டு வரணும். இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு இது 3 மெத்தடாக இருக்குது. அதேமாதிரி இதையும் கணக்கு பண்ணால் நம்மளுக்கு இங்கே 3 இருக்கணும். சேம் ஃபார்மெட் தான், சிங்கிள் பெயர் சிங்கிள். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திங்க. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கும் மறைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதுலேயும் நம்மளுக்கு இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. அதை மட்டும் எப்போதுமே மறந்துடாதீங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு என்னென்னு பார்த்துடலாம். 150 இருக்குது. இதில் நம்ம 15 எடுக்கணும். இதோட நம்ம +23. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3, 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 3 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவுக்கு 3 அல்லது 8ன்னு சொல்லிட்டு ஃபார்மெட் படி கிடச்சிருக்கு நண்பா. தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எழுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 8, 3 அல்லது 8 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே ஏ போர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கட்டாயம் கிடையாது, வேண்டாம் பயன்படுத்திக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து 3 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நான் ஃபார்மெட்டே கொடுத்துட்டேன். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு சி போர்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி புதன்கிழமை 27/3/2024 50/50 FF90க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.